அணு தைலம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் ஒன்று கிடைக்கும். ஒரு ட்ராப் போட்டு நல்லா உள்ளே இழுத்துட்டு, இன்னொரு இந்த பக்கம் மூடிட்டு ஒரு ட்ராப் போட்டு நல்லா உள்ளே இழுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்திருந்தா போதும். தானாக அதெல்லாம் கிளியர் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக வெளியே வரும். அந்த கபம் கட்டி இருந்தது வர வர ஃப்ரீ ஆகிடும். இல்லைனா கற்பூரம் வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லேசாக அந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கற்பூரம் அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு மூக்கு மேலே காது பின்னாடி இங்கெல்லாம் தேய்ச்சி விட்டோனாலே வந்துடும். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா மணல் இருக்கும்ல, வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது மணல் இருந்தால் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை சூடு பண்ணி ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி காட்டன் துணியில் அதை வச்சு இங்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்தோனாலே இலக ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே ஈஸியாக வெளியே வந்துடும். காது பயங்கரமாக அடைக்கும். ஸோ சைனஸஸ் இருந்தால் காது அடைக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கர பெயினும் இருக்கும். காது வலின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டமாக இருக்கும். ஸோ காது வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பூண்டு லேசாக இடிச்சிட்டு இல்லை ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டுட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு பாதி பூண்டு போதும், அதை காட்டனில் சுற்றி காதுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா அன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும். ஸோ வெளியே வரும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஆவி பிடிக்கிறதும் சைனசைட் இங்கெல்லாம் கட்டி இருக்கிறதெல்லாம் இறங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் சிம்பிளாக நம்ம சைனஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள். இது இல்லாமல் பார்த்தோன்னா த்ரோட்டு அண்ட் செஸ்ட்டு. த்ரோட்டுக்கு நான் சொன்ன மாதிரி கார்கிள் பண்ணுறது, பெப்பர் சாப்பிட்றது, அதிமதுரம் சாப்பிட்றது இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் செஸ்ட்டுன்னு வரும்போது ஸ்டீமிங் ரொம்ப 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 முக்கியமான வழி. ஃபேஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணாமல் பொதுவாகவே ஆவி பிடிக்கும் போது நெஞ்சையும் நெஞ்சை எக்ஸ்போஸ் பண்ணி அதில் ஆவி பிடிக்கும் போது ரொம்ப இலக ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான வழி இருக்குது. அது பண்ணாலே அதெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். அண்ட் இருமி தும்மி வெளியே வரும்போது சளியை வெளியே எடுத்துடணும். சளி வெளியே வந்தால் துப்பிடணும். அப்போ தான் உள்ளே மறுபடியும் போய் கட்டாது. இல்லைன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து மறுபடியும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி டைம் அது வெளியே ஸ்பிட் பண்ணும்போது மொத்தமாக சளியோடு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது பண்ணாலே இந்த ஆவி பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப அடிக்கடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஈவன் நம்ம அந்த கோவிட் சுச்சுவேஷனில் கூட பார்த்துருப்போம், ஆவி பிடிக்கிறது ரொம்ப அதிகமாக அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்தது. ஆனால் அது தப்பான ஒரு கான்செப்ட் அப்படின்னு கான்செப்ட் தப்பு இல்லை, அது அடிக்கடி பண்ணுறது தப்புன்னு. ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ஆவி பிடிக்கலாம்? காமனாக இப்போ வரக்கூடாதுன்னு வந்தவங்க இல்லாமல் வரக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ நாளுக்கு ஒர்க்காக பண்ணலாம்? ஓகே, ஆவி பிடிக்கிறதுன்றது டெய்லி கூட பண்ணலாம். ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எந்த டிஸ்டன்ஸில் இருந்து பண்ணுறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதில் போட்டு பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஆவி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம தண்ணி வச்சு ஏதாவது போட்டு ஆவி பிடிக்கிறது தானே சொல்கிறோம். ஆயுர்வேதத்தில் ஒரு 13 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, 13 வகை இருக்குது. ஒரு டைப் ஆஃப் கோல்டுக்கு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு இருக்குது. பட் நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுறதுன்னா வீட்டில் இந்த சுடு தண்ணி வச்சு பண்ணுறது தான். எவ்ரிடே பண்ணலாம், ஆனால் அதிக நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, அடிக்கடி நீங்கள் சொல்ல மாதிரி தினசரி பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மூக்கில் நம்ம அந்த எஸ் அந்த போர்ஷனில் வந்து அடிக்கடி வந்து அது படுறதுனால பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலி எந்த அளவுலேருந்து பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி தினசரி பண்ணலாம், தப்பு கிடையாது.